நல்லா கவனிங்க. தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல நான் இன்னும் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தேனா என்னதான் நடக்கும்? இது கீழே தான் ஒழுகும். நீங்க அவன் இவன் சொல்றான்னு ஓவரா படிச்சா இந்த கிளாஸ்ல ஒழுகுச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி தான் உங்க பிரெயினும் இருக்கும். மெடிக்கல் காலேஜ் பக்கம் கூட போகாம ஒரு சில பேர் ஐயோ நீ அவ்வளவு மணி நேரம் படி, இவ்வளவு மணி நேரம் படி, அப்பதான் உன்னால நீட்டை கிராக் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி இருப்பாங்க. ஆனா being a faculty for 11+ years நான் சொல்றேன் இது பியூர் சேச்சுரேஷன் கான்செப்ட் வயலேஷன். நீங்க நீட் ஆஸ்பிரண்டா இருந்து 12 ஹவர்ஸ்க்கு மேல படிக்கிறீங்கன்னா மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா இருக்கிற சீட்டையும் வாய்ப்பையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது அர்த்தம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களோட வீடியோவை நீங்க பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு வாட்ச் டைம் மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. ஆனா எனக்கு தேவையோ உங்களோட செலெக்ஷன். ரெண்டுத்துக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஃபேக் மோட்டிவேஷன் எல்லாம் போதும். எக்ஸாமுக்கான ப்ராப்பர் சயின்டிபிக் ஸ்ட்ராட்டஜி வேணும். எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்ச ஒரு டீச்சர் தந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறும் மோட்டிவேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்க புரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 2026ஓட ஸ்மார்ட்டஸ்ட் பேட்சை நம்ம இங்க கிரியேட் பண்றோம். இன்னைக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். எனக்காக இல்ல, உங்க ஃபியூச்சர் ரேங்க்குக்காக. உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி, கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி ஆர் அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னாச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு வாரம் 16 ஹவர்ஸ்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு அடுத்த ஒரு சில வாரங்கள் ஃபுல்லா பர்ன் அவுட் ஆகி பெட்லயே படுத்து நான் ஒரு ஃபெயிலியர் பா அப்படின்னு நினைக்கிறத விட டெய்லி கன்சிஸ்டன்டா லிமிட்டடா ஸ்ட்ராட்டஜிக்கா அப்ரோச் பண்ணி நம்மளோட கனவு காலேஜ் ஏன் ஆல் இந்தியா ரேங்க் 1 கூட நம்ம மீட் எடுத்துடலாம். அதற்கான டைம் இப்பவும் இருக்கு. சோ கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரியல் வொர்க். மேரத்தான்ஸ்ல ரேரா 16 ஹவர்ஸ்லாம் படிச்சா ஓகே. ஆனா டெய்லி நான் 16 ஹவர்ஸ்லாம் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தென் ப்ளீஸ் ஸ்டாப். நீங்க உங்களுக்கே ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க தட் யூ ஆர் பீயிங் ப்ரொடக்டிவ். இல்லைங்க, அதை எப்படி ப்ரொடக்டிவா மாத்தணும், கம்மியான நேரத்துல எப்படி மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி எடுக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி காலையில 4 மணிலிருந்து மிட் நைட் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது டைம் டேபிள் இருந்தா அதை உடனே கிழிச்சு போடுங்க. ஏதாவது 18 hours ஸ்டடி வித் மீ, ஸ்டடி டே அப்படிங்கிற வீடியோஸ்லாம் இருக்குன்னா அந்த சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க அப்படி அவங்கள ஃபாலோ பண்றீங்க, அதை செய்றீங்கன்னா அது வெறும் உங்க ரேங்கை மட்டும் பாதிக்க போறது இல்ல, உங்களோட ஐ ரிப்பீட் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நீட்ங்கிறது ஒரு மேரத்தான், ஸ்பிரிண்ட் கிடையாது. நீங்க இன்னைக்கு நான் ஃபுல்லா படிப்பேன்னு சொல்லி 16, 17, 18 ஹவர்ஸ்லாம் படிச்சீங்கன்னா நீங்க அடுத்த சில நாட்கள் படிக்க முடியாத மாதிரி போயிருவீங்க. அதனாலேயே டிமோட்டிவேட் ஆகி டீபங்க் பண்ணி இனிமே படிக்கவெல்லாம் வேணாம்ப்பா, நீட் எனக்கானதல்ல அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்க போயிருவீங்க. எப்பவுமே டாக்ஸிக்கா கஷ்டப்படுறதை விட ஸ்ட்ராட்டஜிக்கா சஸ்டைனபிளா ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபேக் மோட்டிவேஷன் எதையும் நான் தரப்போறதில்லை, சொல்ல போறதும் இல்லை. ப்ரூட்டல் ஹானஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸை தான் சொல்றேன். ஸோ தட் நீங்களும் கண்டிப்பா உங்களோட ட்ரீம் கவர்மெண்ட் காலேஜ் போகணும். முதல்ல ஏன் 12 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ரொம்ப மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் சொல்லலைங்க, முதல்ல அதை சயின்ஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது லிமிட்டட் காக்னிட்டிவ் லோட மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரியான சப்ஜெக்ட்க்கு 4 ஹவர்ஸ் மட்டும் தான் அதனால படிக்க முடியும். பயாலஜி மாதிரியான சப்ஜெக்ட்க்கு மேக்ஸ் டு மேக்ஸ் 6 ஹவர்ஸ் மட்டும் தான் அதனால எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நம்மளோட கடைசி வாய்ப்பு பேட்ச் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல்ல மார்னிங் 9 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் கரெக்டா 10 to 11 ஹவர்ஸ் மட்டும் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்தையும் 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம்னு வச்சு ஒரு சாப்டரை ஃபுல்லா சொல்லி தரோம். விச் மீன்ஸ்
3 chapter per day. யாராவது அதை ஃபாலோ பண்ணலனா மறக்காம நம்ம வீடியோ பார்த்து இப்பவே ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த குப்பை கூட படிப்பு ஜங்க் வால்யூம் ஸ்டடிய கட் டவுன் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் ஸ்டடி வித் மீ ஃபார் 16 hours 18 hours 20 hours 24 hours அப்படின்லாம் வீடியோ போடுவாங்க. ஆனா ரியாலிட்டியில அது ஒர்க் பண்ணுமா? சயின்ஸ் கேட்டா இல்லைன்னு தான் சொல்லும். ஏன்னா ரியாலிட்டியை பொறுத்தவரை நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுறோமா, பக்காவா ப்ரிப்பேர் ஆகுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க அவ்வளோ மணி நேரம் படிச்சீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகிறதே கஷ்டமா இருக்கும். யூ வில் ஹாவ் மென்டல் பிரேக் டவுன். ஸோ அதனால 12 hours இஸ் ஐடியல். அதையே ஃபாலோ பண்ணுங்க. மிக மிக முக்கியமான விஷயம் இஸ் ஸ்லீப் டிப்ரிவேஷன் டிசாஸ்டர். ஆமா, 14 16 18 மணி நேரங்கள்லாம் நீங்க படிக்கிறீங்களா? உங்களோட படிச்ச விஷயத்த உங்க பிரெயின் கன்சாலிடேட் பண்ணணும்னாவே அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா நம்ம தூங்கும் போதுதான் நம்ம பிரெயின் அதை ஷார்ட் மெமரியிலிருந்து லாங் மெமரிக்கு கொண்டு போகும். அதாவது லாங் டேர்ம் மெமரிக்கு ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க தூங்கும் போதுதான் அந்த ஸ்டோரேஜ் விஷயமே நடக்கும். நீங்க தூங்காம கண் விழித்து படித்தீங்கன்னா தென் கண்டிப்பா அது ஒரு டிசாஸ்டர்ல தான் போய் முடியும். which means தூங்காம படிக்கிறீங்கன்னா நீங்க ஆக்சுவலா நிறைய விஷயத்த படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க. ஆனா அது எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. you will learn a lot but remember less. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் டேவை நான் எப்படி தான் மேம் கொண்டு போறதுன்னு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டர் வீட்டில் தான் இருக்கேன் மேம், ஃபுல் டைம் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் 8 hours of sleep கண்டிப்பாக வேணும். இட் இஸ் நான் நெகோஷியபிள். 3 hours of பேசிக் சர்வைவல், சாப்பிட்றது, குளிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம். அண்ட் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் வாக்கிங்லாம் போகலாம். அண்ட் ஃபைனலாக 12 hours பீக் டைம். பட் 12 to 13 hours மிச்சம் இருக்கக்கூடிய நேரம். அதாவது இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட நாளில் பாதிக்கும் கொஞ்சம் அதிகமான நேரத்தை நம்மளால படிப்புல மேக்சிமம் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் மிக முக்கியமாக நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு இன்டென்ஸா படிக்கிறீங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும், நம்மளோட சேனல்ல டிசம்பர் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் 11th marathon, கம்ப்ளீட் 12th marathon 3 சப்ஜெக்ட்லையுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலையுமே நடத்தியிருந்தோம். அதுல வெறும் ஒரு நாள்ல 10 to 12 hours நம்ம என்டையர் 10+ சாப்டர்ஸை முடிச்சிருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி இன்டென்ஸா படிக்க பாருங்க. ரொம்ப நேரம் ஒரே விஷயத்த படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 12 hours ஆஃப் பாசிவ் லேர்னிங்ல நம்ம ஏதாவது படிக்கிறோம்னா ஹைலைட் பண்ணுவோம், வீடியோ பார்க்குறோன்னா ரீவாட்ச் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் என்ன பண்றோம்னு தெரியாம நம்மளே எதையோ யோசிச்சுட்டு ஜோன் அவுட் ஆயிடுவோம். பட் இதுவே நம்ம இன்டென்ஸா படிக்கிறோம்னா கொஞ்ச நேரம் படிச்சா கூட நம்ம அதுல ஆக்டிவ் ரீகால் பண்ணி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி மாஸ்டர் மாதிரி படிப்போம். ஸோ எப்பவுமே இன்டென்சிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், டியூரேஷன் கிடையாது. மிக முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்கள் படிக்கிறீங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரமாவது நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். இத கோல்டன் ரூலாகவே நீங்க செட் பண்ணிக்கோங்க. இத ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்க படிக்கும்போது எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணலைன்னா நீங்க உண்மையிலேயே படிக்கல, நீங்க ஜஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்கீங்க. யூ ஆர் பிரசன்ட், அவ்வளோதான். பிட் அ ஹார்ட் சீலிங். 12 hours தான் உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு மேல போக கூடாது. ஸ்டாப், போய் தூங்குங்க. உங்க பிரெயினுக்கு கண்டிப்பா ரெக்கவரி தேவை. மிக முக்கியமாக நீங்க MBBS ஆகணும்னு தான் நினைக்கிறீங்க. ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய நேரம் படிச்சுட்டேங்கிற காம்படிஷன், சஃபரிங் காம்படிஷனை வின் பண்ண நீங்க பார்க்கலாம். என்ன டாக்டர்ஸ், இப்ப கொஞ்சமாச்சு உங்க மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? பிரஷர் கம்மியான மாதிரி இருக்கா? இருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. லெட்ஸ் ரீச் 500. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அடுத்த 4 மாசத்துக்கான பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் வேணும்னா மறக்காம ஸ்கெட்யூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்கெட்யூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 4 மாசத்துக்கான பெர்ஃபெக்ட் டைம் டேபிளை நான் ரிசர்ச் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட உங்களுக்காக கொண்டு வரேன். கடைசியா, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. டோன்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட்.
ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட், ஹெல்த் முக்கியம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.